ஒரே ஒரு கேள்வி சார், மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமல் இந்த 2 படம் சின்ன படம் தானே, நல்ல கதை இருந்ததுனால ஓடிச்சு. சத்தியமா நான் பதில் சொல்ல மாட்டேன். ஆக்ஷன் இருக்கும், வார்த்தைகள்லாம் வந்து திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற வாழை தூக்கல அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் இந்த ரத்தனத்தில் வந்து ஓவர் பேட் வேர்ட்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. இது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நம்ம எடுத்துட்டு போய் புகுத்துற மாதிரில இல்லை, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ? ஏன்னா இருக்கிறதுல உச்ச வார்த்தைகள் போட்டிருக்க மாதிரி இருக்கு. கோவத்தில் கொந்தளிக்கும் போது பேசுகிற வார்த்தைகள் தானே. நீங்கள் கேட்டது இல்லையா, வெளியில் ரோட்டில் ஏதாவது தகராறு நடக்கும் என்னென்ன வார்த்தைகள் வருது கேட்டுருப்பீங்கல்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் தான். இல்ல அந்த வார்த்தைகள் தான் கொஞ்சம் கம்மி பண்ணி, ஏன்னா இருக்கிற பசங்களுக்கு நம்மளே எடுத்துட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. இது வந்து நம்ம வந்து வெளியில எங்கேயுமே நம்ம போய் கேட்காம எங்கேயுமே நம்ம கேட்டது இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்ற மாதிரி இருக்கு. 40 வருஷம் 50 வருஷம் நான் சினிமா பார்க்குறேன். தேவையான இடங்கள்ல சில படங்கள் வந்துட்டு ரோட்ல சண்டை நடக்கும்போது களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க. நம்ம எங்கெங்க எந்தெந்த மாதிரி பேசுவாங்க, எந்தெந்த கேரக்டர் எந்தெந்த கோவம் வந்து எவ்வளவு வேகமா அந்த கோவத்தை வெளிப்படுத்தும், அந்த கேரக்டராக பேசியிருக்கேன். தவிர இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் கண்டினியூ பண்ணுறதுக்காக கிடையாது, அந்த எண்ணமும் கிடையாது. மேடையில் நீங்க பேசும்போது அதான் சொன்னீங்க, வயலன்ஸ் வந்து ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காரு. மேடையில் நீங்க பேசும்பொழுதும் வெட்டு குத்து அந்த மாதிரி ரத்தம் தெரிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் சொல்றீங்க. ஆமாங்க, நீங்க வந்து களத்துல போய் இறங்கி பாருங்க. நீங்க வந்து ரோட்ல இருந்து தகராறு பண்ணி ரோட்ல போற ஒரு பொண்ணை கையை பிடிச்சிருப்பான். உங்களால வீடியோ மட்டும் தான் நீங்க எடுக்க முடியும், உங்களால எதுக்கு கேட்க முடியாது. கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. எவன் போய் கையை பிடிச்சி இருக்கிறானோ அவன் மேல தான் கேஸ் போடுறது 10 பேர் ரெடியா இருக்கான். ஆனா கையை பிடிச்சி எடுத்தவன் வந்து ஈஸியா போயிடுவான். அந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம். இன்னைக்கு அவனெல்லாம் அடிச்சு உதைக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வேணும். அவனை அதை நம்ம செய்ய முடியாது. நான் படம் மூலமா நான் செஞ்சிருக்கேன். இல்ல நீங்க கேட்டீங்கல்ல, மீடியா வந்து சட்டம் பிடிக்குமா இந்த வீடியோ எடுக்குமான்னு கேட்டீங்கல்ல, அந்த வீடியோ எடுத்ததா நிறைய நான் மீடியா சொல்ல, நான் மக்களை சொல்லிட்டு இருக்கேன். நான் நீங்க வந்து மீடியாவே சொல்றேன், மீடியா சொல்ல சார். அவர் வீடியோ சொல்ல, வீடியோ எடுக்கிறது வீடியோ எல்லாம் வீடியோ தான் நம்மளால எடுக்க முடியுது. நம்ம ஆளுங்க வந்து அந்த வீடியோ போட்டு இப்படி அநியாயம் பண்றாங்க மாதிரி அவ்வளவுதான் போட முடியுது. ஆனா அதை வந்து சினிமா மூலமா நம்ம வந்து நிறைவேற்றி காட்டுறோம். டேய் 10 பேர் வீட்டுக்கு முன்னாடி நின்று வீட்டே உடச்சு நிக்கிற பொய்செல்லாம் நீங்க நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதனால 6330 போலீஸ் ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்டேஷன் இருந்தா போதும் சென்னையில மட்டும், எங்கேயுமே நல்லா நடந்துட்டு இருக்குன்னா. சோ அந்த நேரத்துல ஒரு மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? எத்தனை வெட்டு குத்து கேஸ் ஒரு நாளைக்கு நடக்குதுன்னு கணக்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இதை வந்து நாங்க வந்து என்டர்டெயின் பண்ணல, இதுவும் இருக்கு சினிமாவில். ஆனா அது மீறி ஒரு விஷயம் இருக்கும் படத்துல, என்ஜாய் பண்ற மாதிரி, எமோஷன் ஆகிற மாதிரி, கண்காலங்கிற மாதிரி. நான் சொன்னேன் கண்காலங்கிற மாதிரி இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா? பாசம்னா இப்படிலாம் இருக்கலாமா, நேசம்னா இப்படி இருக்கலாமா, ஒருத்தருக்கு அர்ப்பணிப்புன்றது இப்படி இருக்கலாமா, இதுவும் காட்டியிருக்கோம். நான் அதையும் சொன்னேன், இதையும் தான் சொன்னேன். இது வந்து ஒரு யூத்துக்காக ஒரு ஃபாஸ்டா ஒரு பேஸ்ல ஒரு கலை ஒரு ஆக்ஷன் இருக்கு. இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஏரியா, இன்னும் சின்ன பசங்களுக்காக ஒரு ஏரியா, நல்ல காமெடி யோகி பாபுக்கு போயிட்டாரு அவருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு படத்துல. வந்து வெறும் வெட்டு குத்துலாம் பண்றாங்க நான் கிடையவே கிடையாது. முதல் படத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெட்டு குத்தும் இருக்கும், ஆனா கொஞ்சம் ஆறுல கொஞ்சம் தூக்கலா இருக்கும். இப்ப இதுலயும் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். அது வந்து நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் முதலே சொல்லிடுறேன். நான் கரெக்டா நான் வந்து இப்போ வந்து மறைக்கல, நான் முதல்ல சொல்லிடுறேன். காட்டியாச்சு. நீங்க பேசும்போது அந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சுது, அவ்வளவு வேகமா இருந்தது. நிறைய படம் ஸ்பீடா தான் இருக்கும் உங்க படம். இந்த படம் அதை விட பயங்கர ஸ்பீடா இருக்கும் போல இருக்குது. இந்த படத்துல எல்லா படத்தையும் தாண்டி என்ன ஸ்பெஷலா இருக்கும்? ஸ்பெஷல் நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல நிறைய வந்து ஆக்ஷன் வந்து ரீசனபிள் ஆக்ஷனா இருக்கும். அதுதான் ஸ்பெஷலாக நான் சொல்லுவேன். ஏன்னா ஆக்ஷன் படம் வந்து ஒரு போலீஸ் படம் இருந்தால் போலீஸோட எக்ஸ்க்ளூசிவா பண்ணணும்னா கொஞ்சம் போராடி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி, அதான் ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்றது தான். அது அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா ஃபாலோ பண்றதுக்கு எவ்வளவு கேதர் பண்ணணும். அதே மாதிரி ஆக்ஷன் வரும்போது எவ்வளவு நம்ம வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்டா கொடுக்குறோம். ஏன்னா ஆக்ஷன்றது ஆனால் மக்களுக்கு கண்டிப்பா தெரியும். இது கன்ஃபார்மா இது வந்து ஒரு சினிமாவிலேருந்து தெரியும். அதை வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கொடுக்குறோம், எவ்வளவு யதார்த்தமா கொடுக்குறோம், அது உண்மையிலே அந்த ஆக்ஷன் தேவையானதா ஆக்குறோம் ஸ்கிரீன் பிளேல. இது வந்து தேவை. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு அநியாயம் கொடுக்கும்போது எடுத்து விதிகளோட தூக்கி போட்டு நமக்கு தோணும். அது ஹீரோ மூலமா நம்ம மனசுல உள்ள கொந்தளிப்பெல்லாம் வந்து சினிமாவில் வந்து நம்ம
நம்ம ஹீரோ மூலமா ரத்னம் மூலமா அது ரத்னம் விஷால் மூலமா அப்படி போயிட்டே இருக்கணும். அவ்வளோ ஏப்ரல் 26ஆம் தேதி விசால் சார் இங்க ஏப்ரல் 26ஆம் தேதி ரத்தனம் படம் வர மாதிரி இருக்குது. அது கூட வந்து அரண்மனை 4 வர மாதிரி இருக்குது. நீங்க சில கேள்விகள் கேட்டீங்க, சில கோவப்பட்டீங்க. இப்ப அரண்மனை 4 May 3 போயிருக்கு. அந்த அரண்மனை டைரக்டர் வந்து உங்க ரொம்ப நெருங்கி நண்பர் சுந்தர்சி சார் தான். அவர் அண்ணன் அவருக்கு ஒரு வார்த்தை இருக்காது, அவருக்கு என்ன சொல்லுவாங்க? நான் வந்து தள்ளி போக சொல்லி நான் சொல்லிங்க, எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே. நான் யாருங்க இன்னொரு படம் தள்ளி போக சொல்றதுக்கா? நான் அந்த மாதிரி பயன்படுத்தவே முடியாது. நான் அந்த மாதிரி பாவம்லாம் பண்ண மாட்டேங்க. எல்லா படமும் ஓடணும். காம்படிஷன்ல வந்து 8க்கு 8 லைன் ஏன் போடுறாங்க? 100 மீட்டர் ரேஸ்ல எதுக்கு ஒருத்தர் மட்டும் ஓடல? உசைன் போல்ட் மட்டும் ஓடினா நீங்க பாப்பீங்களா? 8 பேர் ஓடுறதுல உசைன் போல்ட் ஜெயிக்கிறது தான் நம்ம சுவாரஸ்யமா பாக்குறோம். அந்த 100 மீட்டர்ல அந்த 10 செகண்ட் வந்து எப்படி பாக்குறோம்? அது மாதிரிதான் சினிமா துறையில வந்து காம்படிஷன்ன்றது தவிர்க்க முடியாத விஷயம். சோலோ ரிலீஸ் கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம். இப்போ மார்க் செப்டம்பர் 15 கிடைச்சிச்சு, அந்த மாதிரி ஏப்ரல் 26 கிடைச்சிச்சு. இப்ப நான் சொன்னதுனால தள்ளி போச்சுன்னு அப்படிலாம் நான் எனக்கு தெரியாதுங்க. அவங்க கிட்டதான் நீங்க கேள்வி கேட்கணும். என்னால வந்து யாரும் தள்ளி போங்க, தயவு செஞ்சு எல்லாரும் விலகுங்க, நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படியெல்லாம் என்னைக்குமே நான் யோசிச்சதே கிடையாது. நான் சத்தியமா அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. எல்லாரும் ஜெயிக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும், எல்லா இயக்குநர்களும் ஜெயிக்கணும், எல்லா புதுமுக நடிகர்கள் இருந்து பெரிய நடிகர்களுக்கும் எல்லாரும் நான் ஜெயிக்கணும். ஹரி சார், விஷால் சார், ஹரி சார், நீங்க வந்து கமர்ஷியல் படங்கள் 22 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. கமர்ஷியல் ஃபிலிம் மேக்கிங்கோட அப்ரோச் இப்போ உங்களுக்கு எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு? 2005 அது எப்படி இருந்துச்சு, 15 எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? See the same underline ஒரு விஷயம் இருக்கு, எமோஷன். இப்போ நம்ம குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து என்னைக்குமே வந்து நம்ம குடும்பத்துல ஒண்ணு, இவர் குடும்பத்துல ஒண்ணு, அவர் குடும்பத்துல ஒண்ணு அப்படியெல்லாம் இல்லை. இங்க இருக்கிற அத்தனை பேரோட குடும்பங்கள்ல ஒரே விதமான ஒரு எமோஷன் ஓடும். அது சண்டைகள் இருக்கலாம், அது எமோஷனல் விஷயங்களா இருக்கலாம், சிலர் வந்து சம்பவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் சந்திக்க வேண்டிய விஷயங்களா இருக்கலாம். இதெல்லாம் வந்து நாங்க ஏன் வந்து அதை சார் சொன்ன மாதிரி we take a leap out of reality. ரியாலிட்டி எங்கிட்டு வருதுன்னா, நாங்க நியூஸ் பேப்பர்ல படிக்கிற விஷயங்கள், நாங்க டிவியில படிக்கிற விஷயங்கள் தான். சும்மா வந்து கற்பனையா ஏலியன் மார்ச்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் நாங்க திரைப்படமா பண்றது இல்லை. இங்கிட்டு நடக்கிற தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து பண்றோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி மாற்றங்கள் வந்து டெக்னாலஜில மாறலாம், ஆனா எமோஷன் எப்பவுமே மாறவே மாறாது. ஒரே ஒரு எமோஷன் தான். அது வந்து லவ்வா இருக்கட்டும், அது வந்து பெற்றோர்களோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அது ஒரு புருஷன் பொண்டாட்டி மத்தியில இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எமோஷன் இஸ் தி சேம். அதை எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜி வைஸா வந்து ஒவ்வொரு திரைப்படம் வந்து காட்டுறாங்க. இன்ஸ்டாகிராம்ல அதுல வந்து முக்கியம் சோசியல் மீடியால முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வளர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சினிமாலையும் வளர்ச்சி வந்து ஓடிடி எப்பயோ சொன்னாரு கமல் சார். அது நம்ம அவர் சொல்லும் போது எல்லாரும் வந்து அவர் வந்து ஒரு வழியாக்கிறாங்க. ஆனா அவர் சொன்னதான் இன்னைக்கு நடக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஸோ அதுதான் வளர்ச்சி. அதே மாதிரிதான் ஹரி சாரோட திரைப்படம் வந்து தாமிரபரணி நம்ம வந்து பண்ணணும், பூஜை பண்ணணும். ஆனா அதே ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்காங்க. ஸ்கூல்ல படிக்கிறவங்க இன்னைக்கு வந்து வேலைக்கு போறாங்க, காலேஜ் படிச்சவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து வளர்ச்சி வரும்போது அவங்க வந்து படங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து வராங்க, என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் நினைச்சு பார்ப்பாங்க. அந்த விஷயத்துல வந்து அண்டர் கரண்ட்ல இருக்கிற பேஸ் எமோஷன்ல வந்து we have upgraded, he has upgraded how to show that emotion and at the same time how to make it presentable. நம்ம என்ன ஒரு உணவு சாப்பிடும் போது கூட ஒரு அவங்க வந்து எப்படி பிரசன்ட் பண்றாங்கன்றது முக்கியம். சும்மா தூக்கி டேபிள்ல அப்படி தூக்கி போட்டா சாப்பிடு அப்படின்னு சொன்னா சாப்பிடுவோமா? அவங்க வந்து எப்படி பிரசன்ட் பண்றாங்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ல அப்படின்றத வச்சுதான் நம்ம வந்து சாப்பிடுவோம். உணவு அதே மாதிரிதான் நாங்க கொடுக்குற உணவு, என்டர்டைன்மெண்ட் உணவு, அது வந்து அப்கிரேட் பண்ணி சார் பண்ணியிருக்காரு. இந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு, இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி. அதுதான் சொல்றேன், நான் 5 நிமிடங்கள் சிங்கிள் ஷாட்டா பண்றதெல்லாம் வந்து இந்த படத்துல ஏன் வந்து அவ்வளோ உழைப்பு வச்சு பண்றது காரணம் வந்து இதெல்லாம் ஒரு புதுசா இருக்கும் பார்க்கும்போது. ஹரி சார் படங்கள்ல புதுசா இருக்கும் பாக்குறதுக்கு. இது எப்படி எடுத்தாங்க, எப்படி ஹரி சார் எக்ஸிக்யூட் பண்ணாரு, நாங்க எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி ஆடியன்ஸும் யோசிப்பாங்க. நீங்க வந்து பின்னாடி
சார் மார்க்கெட்டிங்ல வந்து நீங்க மார்க்கெட்டிங்ல வந்து நீங்க 100 கோடி வசூல் சொல்லிட்டீங்க. இங்க சென்டர்ல ஒரு விஷயம் ஏத்தி தூக்குறமா கை தூக்கு. சொல்லுங்க சார் சொல்லுங்க. மார்க்கெட்டிங்ல வந்து 100 கோர்ஸ் கிராஸ் பண்ணியாச்சு, சந்தோஷம். ரத்தனமும் அதே மாதிரி கிராஸ் பண்ணிட்டோம், வாழ்த்துக்கள். சார் இப்போ என்னன்னா ஹரி சார் படம்னாவே வந்து ஒரு ஜானர் இருக்கும், ஃபுல்லா ஃபைட் சீன் எல்லாமே. இந்த வந்து உங்களுக்கு கதை சொல்லும் போது இது 2-3 வார்த்தைகள்லாம் வருது உள்ள. விஷால் சார் வந்து இது எப்படி எடுத்துக்கினாரு? இல்ல அதுதான் நான் சொல்றேன். ஹரி சார் சொல்ற கதையை வந்து நான் அவர் சொல்ற விஷயங்கள் வந்து ஒரு விஷயம் நான் ஓப்பனா சொல்றேங்க. இவர் வந்து எல்லாரும் நினைப்பாங்க ஒரு இயக்குனர் சொல்றது அப்படியே வந்து அப்படியே ஒப்பேத்தணும். அதெல்லாம் ஸ்கூல் காலேஜ்ல படிக்கிற டெக்ஸ்ட் புக். அந்த இயக்குநர்கள் வந்து சொல்லும்போது சார் இப்படி ஒரு விஷயம் பண்ணலாமே இப்படி கூட பண்ணலாமே அப்படின்னு ஃபிளெக்சிபிளா இருக்கிற இயக்குநர்களோட வழி பண்ணும்போது ஒரு வேற ஒரு அவுட்புட் வரும். ஏன்னா அவர் வந்து காது வச்சு கேட்பார் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்ற ஒரு விஷயம். அந்த விஷயத்த வந்து அதான் சொன்னாரு, ஒரு எமோஷன் ஒரு பொண்ணு மேல அதுவும் வந்து சில சில காட்சிகள் இருக்கு. இவன் கோவப்படணும். நீங்க படம் பார்க்கும்போது அட்ரா ஆகணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த மாசி பண்ண அந்த சண்டைகோடியில என்னது காசியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல இறங்குறான்ல அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் சொன்னான் அட்ரா ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து ஒருத்தன் விஷால்ன்ற ஒரு ஆக்ஷன் ஹீரோ பிறந்தான். அதே மாதிரிதான் தாமிரபரணியிலையும் அதே மாதிரிதான் பூஜை. அதே மாதிரி ரத்தனத்துல வந்து நீங்க படம் பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டி ஹீரோ வந்து கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு காரணமா இருக்கும். அவனுக்கா சண்டை பண்ண தெரியும் அதனால பண்றான் அப்படியெல்லாம் இல்லை. அது ஒரு கரெக்டா வந்து இது அடிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த இடத்துல கோபம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும். விஷால் சார் இங்க எஸ் சார் ஆரியாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு கட்டிடம் கட்ட முடியும் அப்படின்னு இப்போ பிரபாஸையும் சல்மான் கானையும் வேணும்னே வம்புக்கு எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன திருமணத்தின் மேல என்ன வெறுப்பு? நாங்கெல்லாம் திருமணம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கோம். உங்களுக்கு ஏன் வந்து நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம் திருமணம் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்ல, நாங்கெல்லாம் திருமணம் ஆயிருக்கோம் சந்தோஷமா இருக்கும். ஆமா அதே இல்ல அதையே வந்து அவாய்ட் பண்ற மாதிரியே ஒரே ஒரு விஷயம், சினிமா பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து இவரை படப்பிடிப்பு 80 நாட்கள் இல்லை 90 நாட்கள் சார் சொல்றதை நான் செய்யணும், டிராவல் ஆகணும். அதே மாதிரி தயாரிப்பாளர் டிராவல் ஆகணும், தேவியோட டிராவல் ஆகணும், எல்லாரோட மாஸ்டரோட டிராவல் ஆகணும், தினேஷ் மாஸ்டரோட டிராவல், எல்லா சுகுமாரோட டிராவல் ஆகணும். எல்லாரோட டிராவல் ஆகுது ஒரு விஷயம். ஆனா ஒரு பொண்ணோட டிராவல் பண்றது வாழ்நாள் பூரா ஒரு டிராவல் பண்ற ஒரு விஷயம். கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிடணும். நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு டைம் லைன் வரணும். கண்டிப்பா கடவுள் வந்து எனக்குன்ட்டு அந்த டைம் கொடுப்பாரு. நான் தான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், சொன்னதுக்கு அப்புறம் நாங்க செஞ்சிட்டோம்ல, அதாவது செஞ்சதுக்கு அப்புறம் நாங்க சொல்லுவோம் நாங்க சொன்னதை செஞ்சுட்டோம்ல. நீங்க சொல்ற அந்த கட்டணம் வந்து இந்த வருடம் வந்து கார்த்திக் மூலியமா கண்டிப்பா என் உழைப்பெல்லாம் விட்டுருங்க, கார்த்தியோட உழைப்புனால இந்த வருஷம் வந்து கண்டிப்பா கட்டிடம் வந்துடும். நீங்க சொல்ல முடியாது. இந்த வருடம் வந்து நீங்களே அந்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு நீங்க சொல்லுவீங்க விஷால் நான் தான் கேள்வி கேட்டேன், இந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு, என்னாலதான் கல்யாணம் ஆச்சு, நீங்களே சொல்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அது அவர் கையில இருக்கு. சார் முன்னாடி வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து நீங்க சொல்லிருந்தீங்க 4 கோடி 3 கோடி பணம் வச்சிருக்கவங்க எல்லாரும் தயவு செய்து ஓடிடுங்க, பணம் பண்ணாதீங்க அப்படின்னு. இப்ப ஸ்டேஜ்ல பேசும்போது சொல்றீங்க சிறு படங்களுக்கு ஆதரவு தரணும், அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்றீங்க. நான் ஓப்பனா சொன்னா அது கான்ட்ரோவர்சி வருது. ஓப்பனா வந்து அதான் பாருங்க, ஓப்பனா வந்து ஹரி சார் ஒரு விஷயம் சொன்னாரு, பிரதர் கேட்டாரு, சார் சொன்னாரு, அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன். நான் வந்து ஒரு அக்கறையோட நான் வந்து சொல்றேன், நான் ஒரு வெறுப்போட நான் சொல்ல. சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து பாவம் ஒரு கைடன்ஸ் இல்லாம இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும்போது யார் அணுகணும், எப்படி வந்து அந்த திரையரங்குகள் கிடைக்கும், யார் டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து இது பண்ண, எதுவுமே இல்லாம வந்து காசு எதுவுமே இல்லாம வந்து வெறும் காசை வச்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்ற ஒரே விஷயம், தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியோட இருங்க. நீங்க போடுற முதலீடு எப்படி உள்ள வரப்போகுதுன்றது முன்கூட்டியே நீங்க யோசிச்சுக்கோங்க. ஓடிடி வாங்க போறாங்களா, சேட்டலைட் வாங்க போறாங்களா, மார்க்கெட் இருக்கா,
இது வந்து திரையரங்கம் வந்து இப்போ ரிலீஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 3 நாள் தான் கலெக்ஷன் தான். 4வது நாள் ஃபர்ஸ்ட் வாரம் வந்து 80% கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வாரம், 2வது வாரம் வந்து மீதி 20%, 3வது வாரம் வந்து பெருமைக்காக ஓட்டுறது. சத்தியமா நான் சொல்றேன், இது பெரிய படத்துக்கும் சரி. 3வது வாரம் 4வது வாரம் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் சில படங்களுக்கு 1 in a million அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள். இப்போ சின்ன திரைப்படங்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம், திரும்பவும் நான் அன்னைக்கு நான் சொன்னேன், நீங்க என்ன கேட்குறீங்க, தோனியை போய் கேளுங்க. நம்ம விசில் அடிக்கிறோம்னா அவர் 6 அடிக்கும் போது அவரும் ஒரு படம் எடுத்தாரு, அவர்கிட்ட மைக் நீட்டி கேளுங்க, அவர் முதலீடு அவர் போட்டார் காசு என்ன எவ்வளவு வந்தது திரும்ப வந்ததுன்னு நீங்க கேளுங்க, உங்களுக்கு அந்த பதில் வரும். ஏன் என்ன கேட்குறீங்க, நான் சொல்றது வந்து எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல நானும் சின்ன படம் எடுத்திருக்கேன். ஜீவான்ற திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டா ஜெயலலிதா அம்மா வந்து அரெஸ்ட் ஆனாங்க, எல்லாம் திரையரங்கத்தை மூடுங்கன்னு சொன்னாங்க. போச்சு எனக்கு காசு, அப்படியே போச்சு எனக்கு 4 கோடி போச்சு, 4 கோடி 5 கோடி போச்சு. எல்லாமே இருக்கும் சினிமாவில் வந்து அன்சர்டனிட்டி ஜாஸ்தி. அந்த வகையில வந்து சின்ன திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுடுவாங்க மார்க்கெட் என்ன நிலவரம்ன்றது. இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி தி பிக்கெஸ்ட், நான் எப்போ ஓப்பனா சொல்றேன், இது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி தி பிக்கெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் ஃபார் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, நாட் சவுத் இந்தியால சின்ன படங்கள்ல பெரிய படங்கள்ல. இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் பொறுமை. அந்த பொறுமை காக்கிற அத்தனை தயாரிப்பாளர், இயக்குநர்கள், நடிகர்கள் வந்து அவங்க தான் வந்து அடுத்த வருடம் வந்து கரெக்டா வந்து ஒரு கோர்வையா போக முடியும். அந்த பொறுமை கண்டிப்பா இந்த வருஷம் தேவை. இட்ஸ் கோயிங் டு பி a very very big task. இந்த மே மாதத்துல இருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் சின்ன படங்கள் இருந்து பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி a biggest task test. சரி சார், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி சார். நீங்க சொன்னீங்க அந்த 3.5 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த சேசிங் சீன் ஃபைட் இங்க சார் சேசிங் ஃபைட் சீன்னு சொன்னீங்க. அது வந்து ஒரே டேக்ல எடுத்தீங்களா இல்ல 2-3 நாள் ரிஹர்சல் போனீங்களா? 2 நாள் சார் மொத்தம். அதில் ஒரு 1.25 நாள் வந்து ரிஹர்சல், ஒவ்வொரு பாட்டாக வந்து ரிஹர்சல் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லென்த் முதல்ல வந்து ரோட்லேயே வந்து சாக்பீஸில் ஒரு ஸ்கெட்ச் போட்டு நல்ல கார் பொம்மை, ஜீப் பொம்மை, பஸ் பொம்மை எல்லாம் வச்சு எங்கெங்க இடிக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு வரைஞ்சி எல்லாரும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல வந்து மொத்த டெக்னீஷியன்ஸையும் ஒன்றா நிறுத்தி அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து. ஏன்னா இதுல வந்து யார் ஒருத்தர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து கொடுக்க தெரியாம வந்து ஓடி வந்து கேமரா தட்டி விட்டாலும் திருப்பி ஒன்றுமோ போகணும். அது வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்ன்றதுலாம் அது ரொம்ப ரிஸ்க் அதிகம். அதனால எல்லாருக்கும் அந்த ட்ரைனிங்கை கொடுத்து ஒரு 1.5 நாள் 1.25 நாள் வந்து ரிஹர்சல். ஆக்சுவலாக 3 நாள் பிளான் பண்ண 2 நாள் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா இதுல கம்யூனிகேஷன் ஒன்று இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. ஹீரோ ஒரு இடத்துல, ஹீரோயின் ஒரு இடத்துல, அந்த ஃபைட்டர்ஸ் வராங்க, அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. இதுல வந்து கேமராமேன் வந்து வண்டி தாவி வேற எடுத்துருக்காரு, சிங்கிள் கேமரா எடுத்துருக்காரு. நீங்க ஏன்னா கேஷுவாலிட்டிஸ் எதுனா இருந்துச்சா, எதுனா அடிக்கடி பட்டு அந்த மாதிரி எதுனா சம்பவங்கள் எதுனா நிறைய அந்த மாதிரி ரொம்ப எல்லாருமே வந்து சேஃபா எஸ்கேப் ஆயிட்டோம். சார் ஹரி சார் இந்த படத்துக்கு ரத்தனம் பேர் வச்சிருக்கீங்க. ஆமா, காவேரி ஸ்ட்ரீட்ல தான் நான் ரொம்ப நாள் குடியிருந்தேன். காவேரி ஸ்ட்ரீட்ல ரத்தனம் படத்துக்கு பேர் வச்சிருக்கீங்க. இந்த படம் உங்க படத்துல ரத்தம் எப்போதுமே ஜாஸ்தியா இருக்கும், எதிர்முத்துக்குள்ளா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா ரத்தம் மட்டும் இருக்குமா, ரத்தனமாவே இருக்குமா, ரத்தினமாவே இருக்குமா? ஏன்னா உங்க உறவினர் ஒருத்தரோட பேர் ரத்தனம், அதனால இந்த பேர் வச்சிருக்கீங்களா? இந்த படத்துக்கு வந்து ஒரு பேர் தேவைப்படுச்சு. நிறைய இருக்கிற நல்ல டைட்டில், இந்த டைட்டில் நல்ல டைட்டில். ஆக்சுவலா இந்த படத்துக்கு அப்டம்னி டைட்டில் வச்சிருந்தேன். ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறது. ஸோ அது அப்படியே வந்து அந்த படம் ஏற்கனவே வந்து ரத்தம் வந்து இப்போ அதனால வந்து அதை வந்து ரத்னாமா மாற்றி ஹீரோயின். அப்புறம் பிரியா பவானி சங்கர் இங்க ஏன்னா பிரசாந்த் சார் சொல்றப்ப சொன்னாரு ஹீரோயினுக்கும் நீங்க ஈக்குவலா தான் அவர் படத்துல கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்க எல்லாமே பார்த்தோம். ஏன் வரல அவங்க? என்ன ரீசன்? அவங்க எங்க ஷூட்டிங்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க படத்துக்கு வெளியூர்ல இருக்காங்க. சார் விஷால் சார், உங்கள்கிட்ட ஒரே கேள்வி. நீங்க வந்து அண்ணா நகர்ல தண்ணி பூந்துச்சு, அதை தீர்த்தீங்கன்னா நான் 2026 வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா விஜய் வந்து 2026 வராரு, நீங்களும் 2026 வரன்றீங்க. ஏன்னா தளபதி, புரட்சி தளபதி இப்படி தொடர்ந்து அவர் மதுரை நடிச்சார், நீங்க மதுரைக்காரராகவே வாழ்ந்தீங்க பல படத்துல. அவர் இறங்குறதுனால இறங்குறீங்களா, இல்ல அண்ணா நகர்ல தண்ணி வந்து அதை தீர்க்கப்படல அதை நோக்கி இறங்குறீங்களா அரசியல்? அண்ணா நகர் ஒரு தொகுதிங்க, அண்ணா நகர்ல தண்ணி இறங்குறது அது ஓகேங்க. அது வந்து நான் பதிவு பண்ணது வந்து எங்க வீட்டுல தண்ணி, அது வந்து அண்ணா நகர். நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா,
நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். முதல்ல வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள். அவர் வந்து எடுத்த முடிவு, அவர் வந்து சமூக சேவைக்கு வராது, மக்கள் சேவைக்காக வராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் அறிக்கை கொடுத்துறாரு. அது வந்து அவர் முதல்ல அவர் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர், ஒரு ரொம்ப பிடிச்ச நடிகர். எனக்கு என்னன்னா அவரை வச்சு இயக்கி ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஐயோ அவர் சொல்லிட்டாரு இதுதான் கடைசி படம்னு எனக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதுதான் இப்போ விஷாலன் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இப்போ என்னன்னு தெரியாது எனக்கு. ஒருவேளை நான் ஹரிசார் கதாநாயகனா இருக்கிறதுனால நிஜ வாழ்க்கையிலையும் வந்து ஏதாவது சமூக விஷயம் பிரச்சனைகள்லாம் இறங்கி பேசணுன்ற உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக வருதான்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்றாங்க. 2026ல வந்து விஷால் வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகள் பண்ணிக்கிட்டா நம்ம சந்தோஷப்படுவோம். டிசம்பர் மாசம் திரும்பவும் சொல்றேங்க, மழை வருதோ இல்லையோ தயவு செஞ்சு அந்த வெள்ளம் வந்து வராம பாத்துக்கோங்க. திரும்பவும் வந்து மறுபடியும் இன்சூரன்ஸுக்கு ஓடிக்கிட்டு ஆடி கார்ல இருந்து சின்ன கார் வரைக்கும் மிதக்கிட்டு வேளச்சேரியில ஏரி பக்கத்துல மறுபடியும் வந்துன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம ஊருங்க, நம்ம வாழ்ந்த ஊரு, நம்ம சம்பாதிச்ச ஊரு, நம்ம ஊர் வந்து வருஷம் இதே மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் ஒரு ஆதங்கம். ஏன்னா அதெல்லாம் மாறிடுச்சுன்னா நாங்கெல்லாம் எதுக்குங்க வந்து சொல்லணும்? அதுதான் ஒரு விஷயம். ஸோ ஒரு சமூக சேவை செய்யறதுக்கு அவங்க எல்லாம் ஒரு உணர்வோடு நான் செயல்பட போது நாங்கெல்லாம் வந்து ஹரிசாரோட அடுத்த திரைப்படம், அதுக்கு அடுத்த திரைப்படத்துல வந்து எப்போ வாய்ப்பு கொடுப்பாரு நாங்க ஏங்கிட்டு இருக்கோம். அதுதான் நான் எங்களோட நான் கேட்க வந்தது அதான். அண்ணா நகருக்கே தண்ணி வந்து, அதாவது அண்ணா நகர் அடையாறு காஸ்ட்லி பீப்புள் அங்கேயே வந்துட்டு மற்ற ஏரியாவில ஜாஸ்தி வந்திருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்ல தான் நீங்க சொன்னீங்க. நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே முன்னாடி கூட நீங்க அந்த பிரஸ் மீட்ல சொன்னது 200 படம் நிக்குது, இப்போதைக்கு சின்ன படங்கள் வேண்டாம், அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும், அப்புறம் உங்க காசை போடுங்கிற மாதிரி சொன்னீங்க அந்த பிரஸ் மீட்ல. ஆனா புரிஞ்சிக்கப்படுறது தப்பா இருக்கு. அதனாலதான் நான் இல்ல அப்படி இல்ல, சின்ன படங்கள் வந்து ஒரு திசை இல்லாம போயிட்டு இருக்குல்ல. நீங்க வந்து நீங்க கரெக்டா வந்து என்ன சிச்சுவேஷன் பார்த்துட்டு நீங்க படம் எடுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமல், இந்த 2 படம் சின்ன படம் தானே, நல்ல கதை இருந்ததுனால ஓடிச்சு. யாரு? சத்தியமா நான் பதில் சொல்ல மாட்டேன். சத்தியமா நான் பதில் சொல்ல மாட்டேன். விஷால் சார் ஏன் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல I'm not interested. அண்ணனுக்கே தெரியும். நான் வந்து இதுக்கு மேல வந்து நான் சொல்ல மாட்டேன். அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில சொல்றேன். நான் சத்தியமா ஒரு பதில் சொல்றேன். விஷால் சார் ஒரு பொதுச் செயலாளரா தயவு செஞ்சு நான் சொல்றேன், என்ன வந்து இந்த பிரஸ் மீட் ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு. ஒரு பொதுச் செயலாளரா என்ன வந்து பேச விட்டுறாதீங்க. வேணாம், அண்ணனோட கேள்விக்கு வேணாம். விஷால் சார் ஒரே ஒரு கொஸ்டின், கடைசி கொஸ்டின். ஆட்சி நீங்க சொன்னீங்க தண்ணி வந்து மிதக்குது வேளச்சேரி எல்லாம் சொன்னீங்க. ஆட்சி மாறி மாறி தான் வந்தது, காட்சி மாறல. பட் ஆனா விஜய் வந்து புதுசா வர போறாரு, நீங்களும் களத்துல இறங்க போறீங்க. ஏற்கனவே இறங்கிட்டீங்க ஆர்கே நகர்ல. அப்படி ஒருவேளை இறங்குனீங்கன்னா 2 பக்கமே 2 துருவங்கள் இருக்கு. உதயநிதியா இருக்காரு, விஜய் இருக்காரு. யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? ஒருத்தருக்கு நல்லது பண்றதுக்கு ஏங்க சப்போர்ட் வேணும்? நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சப்போர்ட் எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷன், காம்பினேஷன், பர்மிடேஷன், இந்த கான்ஸ்டிட்யூன்சில இவரை நிப்பாட்டினா அதெல்லாம் அப்படியெல்லாம் யோசனை இல்லைங்க. நான் நல்லது பண்ணணும், அவ்வளவுதான். அந்த நோக்கம் தான். இவங்க சப்போர்ட் வேணும், அவங்க சப்போர்ட் வேணும், அந்த மாதிரி வந்து எடுத்த உடனே வந்து அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறது இல்லை. பண்ணணும், அவ்வளவுதான். நல்லது பண்ணணும். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அதாவது சாப்பாடுக்கு டைம் ஆகிட்டு இருக்கு, எல்லாரும் பசியோட இருக்காங்க.